விழுப்புரத்தில் கார் பார்க்கிங் விவகாரத்தில் அப்பாவி பெண் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்திய பல் மருத்துவர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். சாதாரண பார்க்கிங் விவகாரம் கைகலப்பில் முடிந்தது எப்படி? பார்க்கிங் செய்வதில் இரு வீட்டாரிடையே மோதல் ஏற்பட்டு பெண் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தும் பகீர் காட்சிகள் தான் இது. வீட்டின் வெளியே கார் நிறுத்துவதில் வாக்குவாதம் ஏற்பட்டு பல நாள் பகை மோதலில் முடிந்ததன் பின்னணி என்ன? விழுப்புரம் தனலட்சுமி கார்டனில் வசிப்பவர்கள் ராஜா மகாலட்சுமி தம்பதியினர். இவர்களது வீட்டிற்கு எதிரில் தேவநாதன் என்பவர் தனியார் பல் மருத்துவமனை வைத்து நடத்தி வருகிறார். அம்மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு ராஜாவின் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்படும் கார் இடையூறாக இருந்ததால் காரை தள்ளி நிறுத்துமாறு தேவநாதன் கூறி வந்துள்ளார். ஆனால் வீட்டின் எதிரில் கார் நிறுத்துவதில் என்ன தவறு என கூறி ராஜா வாகனத்தை இடம் மாற்றி பார்க்கிங் செய்ய மறுத்துள்ளார். அதனால் ராஜாவிற்கும் பல் மருத்துவர் தேவநாதனுக்கும் மோதல் போக்கு நீடித்து வந்துள்ளது. சம்பவத்தன்று வழக்கம் போல வீட்டின் எதிரே நின்றிருந்த காரை பார்த்து மருத்துவர் தேவநாதன் ராஜாவை திட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த ராஜாவின் மனைவி தேவநாதனை எதிர்த்து கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. அதில் ஆத்திரமடைந்த பல் மருத்துவர் தேவநாதன் அவரது மனைவி மகேஸ்வரி சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். கைகளால் கழுத்தை மடக்கி முகத்தில் குத்தி பெண்ணை காயப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மகாலட்சுமி அளித்த புகாரின் பேரில் விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதாரண கார் பார்க்கிங் விவகாரம் கைகலப்பில் முடிந்த சம்பவம் விழுப்புரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.